இதெல்லாம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்க போறேன். இதெல்லாம் உங்க அப்பாட்ட கொண்டு போய் காமிச்சு கையெழுத்து வாங்கிட்டு வரணும். அருண் பிரசாத் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனந்தன் பேருதான் ஆனந்தமா இருக்கு, மார்க்க பார்த்தா வருத்தமா இருக்கு. நல்லா படிக்கணும். சரி. எல்லாருக்கும் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இது ராஜாவுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அவன் எல்லா பாடங்கள்லயும் 90க்கு மேல வாங்கியிருக்கிறான். குறிப்பா கணக்குல மட்டும் 100க்கு 100 வாங்கியிருக்கிறான். அதனால எல்லாரும் அவனை போல படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். ராஜா பாப்பா, வழக்கப்படி நல்ல மார்க் வாங்கியிருக்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல மார்க். போய் காட்ட நல்லா படிக்கிற. ஆனா தினமும் லேட் ஆகிற. ஏன்பா? என்ன மும்மூர்த்திகளா, உங்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்ததா? ஆமா, எப்படி 3 பேரும் ஒரே மாதிரியா மார்க் வாங்கிருக்கீங்களே? நாங்க 3 பேரு ரொம்ப திக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் காப்பி அடிச்சியா? காப்பி அடிக்கல. நான் காப்பி அடிக்கல சார். இவன் தான் என்ன பார்த்து காப்பி அடிச்சாங்க. போய் சொல்லுங்க சார், இவன் தான் என்ன பார்த்து காப்பி அடிச்சான். என்ன இவனை கேட்டு பாருங்க சார். எனக்கு தெரியாது சார். இவங்க 2 பேரும் என்ன பார்த்து காப்பி அடிச்சாங்க. ஏய், நான் உன்னை பார்த்தா காப்பி அடிச்சேன். காப்பி அடிச்சேன் சொல்றது வெக்கமா இல்ல? ஏண்டா உன்னை போலதான் ராஜா. அவன் எப்படா படிச்சு மார்க் வாங்குறான்? அவனை போல படிச்சு மார்க் வாங்கணும். இந்தாங்க. ராஜா எழுது. நீ சொல்லு, யார் போட்டது படம்? நீதான படம் போட்ட? நீதான படம் போட்ட? காட்டுப்புற வாட்டியம் தான் நான் எழுதுறேன். படம் இவன் தான் போட்டான். என்ன சார் இது? நாளையே பையில தோத்து அடிச்சது கிடையாது. இவர் யார் சார் அடிச்சது? ஆத்திரப்படாதீங்க, பொறுமையா இருக்கு. வரட்டு நான் விசாரி. கூப்பிட்டீங்களா சார்? வாங்க சார் வாங்க. நான் வேலைக்கு சேர்ந்து 1 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள என் வேலைக்கு வேட்டு வச்சிருக்க போல இருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன சார் புரியாத மாதிரி கேட்கறீங்க? எதுக்காக அந்த பையனை அடிச்சீங்க? காரணத்தை அவனே சொல்லியிருப்பானே. அவன் சொல்றா சொல்லல. நீங்க யார் சார் அடிச்சீங்க அவட? நீங்க யாருங்க? இவனோட ஃபாதர். ஓஹோ, நான் டீச்சர், அவன் என்னுடைய ஸ்டூடெண்ட். அவன் தப்பிச்சுதான் நான் கண்டிப்பேன். ஆசிரியர் மாணவர்கள் அடிக்கிறது அநாகரிகம்னு சொல்ற காலம் சார் இது. இப்போ வளர்ற சமுதாயம் கெட்டு போனதுக்கு நீங்க சொல்றது ஒரு காரணமா இருக்கலாம். நல்லா பேச கத்துக்கிட்டீங்க சார். மாஸ்டர், உன்னை மட்டும் தான் அடிச்சாரா இல்ல இது என்ன புது ப்ராப்ளமா இருக்கு? இந்த கிளாஸ்ல யாரு முத்திர கட்டு உடனே கூட்டிட்டு வா. எஸ் சார். பாத்தீங்களா சார், தப்பு சஞ்சலம் இல்லாம தான் செய்யறது நியாயமுள்ள வாதாடுறாரு. இந்த மாதிரி 4 வாத்தியார்கள் இங்க இருந்தாங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்து பேரே கட்டு போயிடும். வாசம் வாசம். வணக்கம் சார். பாப்பா, நீதான் முத்துவா? ஆமா சார். உன்னையும் அடிச்சாரு? அடிச்சாரா? மார்க் அடிக்கிற மாதிரி அடிச்சா சார். உங்களெல்லாம் வீங்கி போச்சு சார். நோ 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 நோ, யூ ஆர் குட் பாய். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். தயவு செய்து நீ போய் உங்க அப்பா சொல்லிடாதப்பா. அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் சார். அப்பா உங்கள்கிட்ட வந்து புகார் சொல்ல மாட்டார். அது எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
இவர்தான் சார் எங்க அப்பா. தப்பு செய்யற பிள்ளைகளை கண்டிக்கும் போது என்னுடைய பிள்ளை மற்றவங்க பிள்ளைங்கிற பாரபட்சம் நான் பாக்குறது இல்லை. எப்படி ஆண்டவன் சன்னிதியில பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் இல்லையோ அதே போல பள்ளிக்கூடத்திலையும் பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசத்தை நான் பாக்குறது இல்லை. இப்ப நான் செய்தது தவறுன்னு என்ன குற்றவாளி ஆக்கிட்டீங்க. ஆசிரியரா இருந்த இடத்துல நான் குற்றவாளியா இருக்க தயாரான, அதனால என்னுடைய வேலையை ராஜினாமா செய்யறேன். இருங்க சார், எதுக்கு அவசரப்படுறீங்க? இருக்கிற உத்தியோகத்துல அப்படி இப்படின்னு காலத்தை தண்டத்தை விட்டுட்டு மற்ற தொழில இருக்கிறவங்க எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். ஆனா ஆசிரியர் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தா கூட படிக்கிற குழந்தைகளுடைய எதிர்காலம் பாழாயிடும். அது குழந்தையா இருக்க மாட்டேன் சார். என்னுடைய ராஜினாமா இருக்கு. சார். நீ எப்ப கிளம்பிட்ட? பள்ளிக்கூடத்துக்கா? பள்ளிக்கூடத்துக்கா? உன்னதான் லேட்டா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பல வருஷங்களா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த பழக்கத்துல மறக்க முடியல. நான் தொட்டு தாலி வச்ச மனைவியோட வாழ்ந்த நாட்களை விட பள்ளிக்கூடத்து பிள்ளைகளோட தான் அதிக நாட்கள் வாழ்ந்திருக்கிறேன். பழக்கத்தை உடனே மறக்க முடியுதா? எங்கடா நீ மட்டும் பள்ளிக்கூடம் புறப்பட்டு உங்க அப்பா வரல? அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டை கிழிச்சு என்னடா சொல்ற? ஆமா மாமா, அவர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டாரு. என்னங்க இது? கொஞ்சம் இரு, இந்த வர உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களாமே. யாரு என்ன அனுப்பலையே, நானே வந்துட்டேன். என்னையா சொல்ற? இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு திடீர்னு வேலையை விட்டுட்டேங்க. சரி, ஆசிரியங்கிறவன் அறிவை போதிக்கிறவனே தவிர அழகு வைக்கிறவன் இல்லையா. பச்சை மண்ணை பெசஞ்சு உருவம் கொடுத்து தீயில சுட்டதுக்கு அப்புறம் தான் அதை பானையா உபயோகிக்கணும். அதே போலதான் படிக்கிற வயசுல பையங்களை கண்டிச்சு அறிவை போதிக்கும் போதுதான் அவங்க நல்லவங்களா பிரகாசிக்க முடியும். பசுபதி, தப்பு செய்யற பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு ஆசிரியருக்கு உரிமை இல்லைன்னாங்க. அப்படி நான் கண்டிச்சது தப்புன்னு என் மேல குற்றம் சுமத்தினாங்க. சரி, இனிமே இங்க என்ன வேலை செய்யறதுன்னு வேலையை ராஜினாமா பண்ணி சொல்லிட்டேன். சரியா? இனிமே சாப்பாட்டுக்கு என்ன செய்வ? மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமல போயிடுவான். அங்க பள்ளிக்கூடத்துல 100 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இங்க மரத்தடியில 10 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுல எனக்கு ஜீவனம் நடந்து போயிடும். போய்யா. சரி சரி, வீட்டுல இருந்தா அதையே நினைச்சு மனத்தை குழப்பிக்கிட்டு இருப்பேன். வாயா, இப்படி வெளியில காலார போயிட்டு வரலாம். வாயா. அடிச்சிருக்காங்க. பாத்துங்களா சார், சிறுச்சட்டையில சாமார போட்டுட்டான். இந்த மாதிரி பொறுப்பில்லாத பசங்க சப்ளைக்கு வச்சுக்கிட்டு ஏதோ சின்ன பையன் தெரியாம செஞ்சுட்டான். அவனுக்காக உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். வாங்க. இவனா சின்ன பையன், உங்க முகத்துக்கு ஆரம்பிச்சுட்டு போறான். நீ சப்ளையரா வேலை? ஆமா சார், 6 மணிலிருந்து 10 மணி மட்டும் டியூட்டி. அதனால நான் தினமும் ஸ்கூலுக்கு லேட்டா வரையா? ஆமா சார். ஏப்பா எங்களுக்கு முன்னாலே சொல்லல? சொன்னா பசங்க எனக்கு கேள்வி பண்ணுவாங்க சார். ராஜா, ஸ்கூலுக்கு நேரமாக இது போகட்டும் சார், நான் வரேன் சார். இருடா, வெறுமயத்தோட போகாதடா. 2 இட்லியாவது சாப்பிட்டு போடா. நேரம் சொல்றதா கேளுடா. நான் வரேன் தாத்தா. ராஜா,